ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். பாருங்க, அங்கே எலியா எசபேலுக்கு பயந்து அவர் வனாந்தரம் மட்டும் போய், யூதேயாவின் வனாந்தரம் மட்டும் போய் அதன் பின்பு கடந்து யோரே பர்வதம் வரைக்கும் போயிட்டார். யோரே பர்வதத்தில் அவர் ஒரு கெபியில போய் ஒளிந்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. என்ன உண்டாகிறதுனா, அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்திலே நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தர் அந்த இடத்துல கடந்து போறாரு. ஆனா அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் நடக்கிறது பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலிலே நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் கவனித்தேன். ஆண்டவர் பாருங்க, ஒரு 3 ஸ்பெக்டாகுலர், காட்சி பகட்டான ஒரு பயங்கரமான காரியத்தை நடப்பிக்கிறார். 3 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருங்காற்று, இன்னொன்று பூமி அதிர்ச்சி, இன்னொன்று அக்கினி. இந்த 3ம் அவருக்கு முன்பாக கடந்து வருகிறது. ஆனா வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த 3 காரியங்களிலும் கர்த்தர் இருக்கவில்லை. So God wants to teach a lesson through it. அதன் மூலமாய் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை அவர் காண்பிக்க விரும்புகிறார். எதற்காக அப்படி ஒரு காட்சி பகட்டான ஒரு காரியத்தை காண்பிக்க வேண்டும்? ஏன் அதன் பின்பு அதிலே கர்த்தர் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது? அதன் பின்பு அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டான பொழுது அவர் கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி, அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டான பொழுது அவர் தம்முடைய முகத்தை சால்வையினாலே மூடிக்கொண்டு அவர் பர்வதத்திலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். நான் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது அங்கே இந்த 3 காட்சி பகட்டான ஒரு ஸ்பெக்டாகுலர் திங்ஸை பார்த்தேன். அதுக்கு பின்பு ஒரு சூப்பர் நேச்சுரல் திங்கும் நடக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமும் நடக்குது. ஆனா அது காட்சி பகட்டாக இல்லை. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் காட்சி பகட்டாக இருந்தது. அப்ப இந்த பகுதியை பார்க்கும் பொழுது முதலாவது பெருங்காற்று வீசிற்று, 2வது பூமி அதிர்ச்சி, 3வது அக்கினியை பார்த்தேன். இந்த பெருங்காற்றை பார்க்கும் பொழுது இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது காற்றை குடிச்சு தியானிக்க ஆரம்பிச்சேன். அது ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே நான் தியானித்து கொண்டிருந்தேன். அந்த காற்றை பார்க்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை கவனிச்சேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியிலே there is a detailed description, ஒரு காற்றை குறித்து ஒரு விலாவாரியான விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்த்தேன். ஏன் அப்படின்னா, இது வெறும் காற்றுன்னு போடல, பெருங்காற்று என்று போடப்பட்டிருக்கிறது. பெருங்காற்று என்று மாத்திரம் போடப்படல, அது கண்மலையை உடைக்கிறதான பெருங்காற்று என்று போடப்பட்டிருக்கிறது. கண்மலையை உடைக்கிறதான பெருங்காற்று என்று மாத்திரம் போடப்படல, பர்வதங்களை பிளக்கிறதுமான, கண்மலையை உடைக்கிறதுமான பெருங்காற்று என்று அங்கே போடப்பட்டு இருக்கிறது. So something wonderful பாருங்க. இதை நான் பார்க்கும் பொழுது பார்த்தேன், it is something supernatural. இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காற்றாக நான் பார்த்தேன். நம்ம இதை படிக்கும் பொழுது நம்ம சில நேரத்தில் அப்படியே மேப்போக்கா பார்த்துட்டு போயிடுவோம். நான் அந்த காற்றை குறித்து பார்க்கும் பொழுது நான் யோசிச்சு பார்த்தேன், எத்தனை காற்று இருக்கிறது அப்படின்னு. இந்த தென் திசையிலிருந்து இந்த கோடை காலத்திலே மென்மையாய் தவழ்ந்து வரக்கூடிய அந்த காற்றை நம்ம தென்றல் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் பனிக்காலத்தில் வடக்கே இருந்து வரக்கூடிய அந்த குளிர் காற்றை வாடை காற்று என்று சொல்லுவோம். பாலைவனத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சூடான காற்றை நம்ம உஷ்ண காற்று என்று சொல்லுவோம். கொஞ்சம் காற்று வேகமா வீசிச்சு அப்படின்னு சொன்னா அதை புயல் காற்று என்று சொல்லுவோம். இன்னும் வேகமா அந்த காற்று வீசிச்சுன்னா அதை சூறாவளி காற்று என்று சொல்லுவோம். பாருங்க, அமெரிக்காலெல்லாம் ஹரிக்கேன் என்கிற ஒரு காற்று சொல்லுவாங்க. அது ஒரு சூறாவளி காற்று தான். ஆனா அது சுழன்று கொண்டு ஏறக்குறைய மணிக்கு 150 மைல் வேகத்தில் அது சுழன்று கொண்டு வரும். அப்படி சுழன்று கொண்டு அந்த காற்று வரும் பொழுது அந்த காற்றிற்கு முன்பாக சில நேரத்தில் ஒரு மரத்தால் ஆன வீடுகளாக இருந்தது என்று சொன்னால் அந்த வீடுகள் எல்லாம் தூக்கி எறியப்படும், சின்னாபின்னமாக்கப்படும். அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி எறியப்படும். கார்களை கவுத்து போற்றும், மரங்களை வேரோடு பிடுங்கி போட்டுவிடும்.
இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பொருட்களினாலே, அந்த வீடுகளினாலே, அந்த மரத்தினாலே அந்த காற்றிற்கு முன்பாக நிற்க முடியாதபடிக்கு அந்த காற்று வலிமையுள்ளதா இருக்கிறது. They couldn't stand before the wind. நம்ம ஒரு காற்று அடிக்கும் பொழுது நம்ம பார்க்குறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நேரத்தில் காற்று அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சொல்லுவாங்க, வெளியில் வந்து நின்றுட்டு காற்றே இல்லை புழுக்கமாக இருக்குன்னுவாங்க. இப்போ ஏன் காற்றே இல்லை புழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, காற்று இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, காற்று இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. இப்போ இங்கேயுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று இருக்கா, நம்ம காற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. அமைதியாக இருந்தாலுமே அங்கே என்ன இருக்கிறது, காற்று இருக்கிறது. உங்களுக்கு புழுக்கமாக இருந்தாலும் அங்கே என்ன இருக்கிறது, சுவாசிக்கிறீங்க, காற்று இருக்கிறது. நிறைய நேரத்தில் அப்படிதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அசைவு இல்லைன்னா நிறைய பேரால காற்றை உணர முடியல, ஆனா காற்று இருக்கிறது. இது எதுக்கு சொல்றேன்னா, சில நேரத்தில் சிலர் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா, என் வாழ்க்கையில தேவன் இருக்கிறாரா, ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னை வழி நடத்துகிறாரா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து புலம்புறாங்க பாருங்க. ஆனா ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோடு கூட ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களுடனே கூட என்றென்றைக்கும் இருக்கும்படி சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் அனுப்புவார் அப்படின்னு சொன்னார். என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி, forever. ஆமென். இதெல்லாம் படிக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நமக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிற, நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. எந்த ஒரு அசைவும் காணப்படாவிட்டாலும் எனக்கு தெரியும், அசையாத இந்த வார்த்தை சொல்லும்னா எனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு. எல்லா சூழ்நிலை, whatever the circumstances that I may go through, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் கடந்து சென்றாலும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அது மலையுச்சியின் அனுபவமா இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கின் அனுபவமா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது உங்களுடனே கூட என்றென்றைக்கும். அப்படின்னா என்றென்றைக்கும் அவர் நம்மோட கூட இருக்கிறார். சிலர் அசைஞ்சாதான் அசையுது, தேவன் இருக்கிறார், எனக்கு இருக்கிற மாதிரியே தெரியல, பட் காட் இஸ் தேர். ஹல்லேலூயா. காற்று இருப்பது உண்மை என்பதை பார்க்கிலும் ஆவியானவர் உங்களோட கூட இருப்பது அதிக உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அப்ப இந்த காற்று அடிக்கும் கொஞ்சம் வேகமா அடிக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இலைகள் எல்லாம் அசைகிறது நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, காற்று அடிக்கிறதுன்னு தெரியுது. இலைகள் அசைந்து கொடுக்கும், ஏன்னா இலைகள்லாம் மென்மையானது. ஆனா அதே நேரத்தில் ஒரு 50 மைல் வேகத்தில் அந்த காற்று அடிக்கும் பொழுது மரமே என்ன பண்ணும்னா, நிக்க முடியாம மரமே வளைந்து கொடுக்கும், மரமே வளைந்து கொடுக்கும் பாருங்க. ஏன்னா அந்த வலிமையான காற்றிற்கு முன்பாக மரத்தால் நிக்க முடியாது, இட் வில் பெண்ட். ஆனா அதே காற்று ஒரு 100 மைல் வேகத்தில் அடிக்கும் பொழுது அந்த மரம் வேரூன்றி நிற்க முடியாதபடிக்கு அந்த காற்றிற்கு முன்பாக தோற்று போய் வேரோடு தூக்கி எறியப்படும், அந்த மரம் சாய்ந்து போகும். பாருங்க, இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரைட், காற்று வலிமை உள்ளது என்பதை பார்க்கிறோம். ஆனா இதே காற்று எத்தனை 100 மைல்கள் அது வீசினாலும் சரி, ஆனா ஒரு மரத்தை அது தூக்கி எறிந்து விடலாம். ஆனா ஒரு கண்மலை என்ற ஒரு பெரிய பர்வதம் நிற்கும் பொழுது அதற்கு முன்பாக எவ்வளவு வேகமாக இந்த காற்று வீசினாலும் அந்த காற்று அந்த மலையிலே மோதும் பொழுது அது தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு அது தலை கவிழ்ந்து அது வலுவிழந்து அது வேறு திசையாக திரும்பி அதை உரசி கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். அதை ஊடுருவி போக முடியாது, அதை உடைத்து கொண்டு போக முடியாது. எவ்வளவு பலமுள்ள காற்றா இருந்தாலும் சரி, when it comes to a mountain or a hill, ஒரு பர்வதம், ஒரு கண்மலை என்று வரும் பொழுது அது மோதி அந்த கண்மலைக்கு முன்பாக தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு அது வேறு பக்கமாக திசை திரும்பி போக வேண்டியதுதான். because it cannot stand, ஏன்னா பர்வதம் வலு உள்ளது. ஆனா நீங்களும் நானும் பார்க்கணும், இதான் இயற்கையாக நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய காற்று. ஆனா இங்கே ஒரு காற்றை பார்க்கிறோம். அந்த காற்றை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பெருங்காற்று. பர்வதங்களை பிளக்கிறது. what kind of a wind that is? எப்படிப்பட்ட அது காற்று யோசிச்சு பாருங்க. பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதும் ஆன பெருங்காற்று அப்படின்னா that it is not a natural wind. அது ஒரு இயற்கையான காற்று கிடையாது பிரியமானவர்களே. ஆமென். அது ஒரு இயற்கையான காற்று கிடையாது. இந்த காற்று கர்த்தரிடத்திலிருந்து வந்த காற்று. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காற்றுன்னு சொன்ன நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த தான் காற்று நினைக்கிறோம். நோ 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 நோ, God has got different stuff. ஆமென். தேவன் இந்த உலகத்தின் ஒரு பொருளை எடுத்து, இந்த உலகத்தின் ஒரு வஸ்துவை எடுத்து தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
பிரியமானவர்களே, தேவன் ஒரு அற்புதம் செய்யணும்னா அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள இந்த மனுஷன், அந்த மனுஷன், இந்த பொருள், அந்த பொருள் என்று தேவனுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அவர் சிருஷ்டித்து உருவாக்கி உங்களுக்கு என்று ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. My God is an able God. அவருடைய பண்டக சாலையிலே அநேகமாயிரமான புதிய புதிய வஸ்துகள் இருக்கிறது. அதான் நான் நம்புறேன். நிறைய நேரத்தில் நம்ம காற்று அப்படின்னு சொன்ன அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த ஆவிக்குரிய பாஷையை நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியில அர்த்தம் காண வேண்டும். ஏன்னா சில காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும் பொழுது இந்த பூமிக்குரிய பாஷையிலே அதற்கேற்ற சரியான வார்த்தை இல்லாததினாலே ஒரு ஒப்புமையாக இதை போல அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. காற்றுன்னு சொன்னோடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? காத்துன்னு நினைச்சுக்கிறோம். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் விண்ட். நம்ம நினைக்கிற காத்து மாதிரி கிடையாது. ஆனா அது என்னத்தை உண்டாக்குகிறதுனா, காற்று என்ன விளைவுகளை உண்டாக்குமோ அதை காற்றிலும் அதிகமான விளைவுகளை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. ஏமே அந்த காற்றை தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் பாத்தீங்கன்னா செங்கடல் முன்பாக இவர்கள் வருகிறார்கள். செங்கடல் முன்பாக வந்த உடனே ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், கோலை உயர்த்தி, உன் கரத்தை நீட்டி உன் கோலை உயர்த்தி நீ என்ன பண்ணு, சமுத்திரத்தை பிளந்து விடுன்றார். பிளந்து விடுன்னு சொல்லும் பொழுது நடந்த காரியம் யாத்ராகமத்தின் புத்தகம் 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர், எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர். ஆமென். சோ இது மனுஷன், இது பூமி, இது இந்த இயற்கையான ஒரு தளத்திலிருந்து வந்த காரியம் கிடையாது. கர்த்தர், the source is God. கர்த்தர். ஆமென். மூலமும் ஆதாரமுமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இங்க ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புறேன். மோசே நின்று அங்கே அவர் கோலை உயர்த்துகிறார். தேவன் கீழ்காற்றை அனுப்புகிறார். அவர் அனுப்புகிறார். அந்த கீழ்காற்று என்ன பண்ணுதுன்னா ஜலத்தை பிளந்து அந்த பாதையை வறண்டு போக பண்ணி இவர்கள் ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த பகுதியை நான் எப்பெல்லாம் வாசிக்கிறேனோ எப்பவுமே நமக்கென்று ஒரு கற்பனை வளம் என்று இருக்கும். அந்த கற்பனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுல ஏற்கனவே என்ன ஒரு படத்தை போட்டோமோ அந்த படத்தின்படி தான் இதெல்லாம் படிக்க போகும்பொழுது நமக்கு தோணும். அப்படியே மோசே நிற்கிற மாதிரி, பிளக்கிற மாதிரி அப்படிலாம் நமக்கு படிக்கும் பொழுது ஏதோ அதுவா எழுத்துக்களா படிக்க மாட்டோம், மனசுல படமா ஓடிக்கிட்டு இருக்கும். எனக்கு இந்த பகுதியை படிக்கும் பொழுதுலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல அங்க சார்ல்டன் ஹெஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ அப்படியே மோசேயாய் நடிக்கிறவர், அப்படி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இல்ல? 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த சார்ல்டன் ஹெஸ்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நீல அங்கியை போட்டிருப்பாரு, அந்த ஒரு சிவப்பு கருப்புன்ற ஒரு அங்கியை போட்டுட்டு அப்படி ஒரு கோலை நிப்பாடிட்டு அப்படி நிக்கிற மாதிரி தெரியும். இந்த படம் என் மண்டையில ஓடும். அவருக்கு தாடி வச்சிருப்பாரு, நீல முடி வச்சிருப்பாரு, அங்கி போட்டிருப்பாரு. அப்படி நிற்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த காற்று அடிக்க ஆரம்பிச்சு அந்த செங்கடல் இரண்டாக பிளக்கும் பொழுது அப்படியே ஒரு முடியெல்லாம் பறக்கும் பாருங்க, அப்படியே தாடியெல்லாம் இப்படி போகும். அடுத்து பாத்தீங்கன்னா அங்கியெல்லாம் பட 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 படம் அடிக்கும். அப்படி நின்றுட்டு இருப்பாரு, அப்படியே செங்கடல் பிளக்கிற அந்த சீனை காமிப்பாங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் மக்கள் எல்லாம் இப்படி ஏன்னா வேகமா காத்து அடிக்குதுன்றதை காண்பிக்கிறதுக்காக இப்படி மூடிக்குவாங்க எல்லாருமே. இதுதான் பார்த்த ஒரு காரியம் பாருங்க. இதை படிக்கும் பொழுதுலாம் அவர் வந்தாரு, கையை கோலை நீட்டினாரு, செங்கடல் பிளந்தது. அப்ப ஒரு கீழ்காற்று அடிச்சிச்சு. காத்துனோடனே நமக்கு என்ன நினைக்கணும், அதான் காத்து. ஆனா நல்லா கவனிங்க, எத்தனை பேர் பீச்சுக்கு போயிருக்கிறீங்க? எல்லாருமே பீச்சுக்கு போயிருக்கோம். பீச்சுக்கு போயிருக்கிறோம்னா பீச்சில் எத்தனை பேர் காத்தடிக்கும்னு சொல்றீங்க? ஏமே பீச்சில் காத்தடிக்கும். ஏமே பீச்சில் காத்தடிக்கும். ஆனா எல்லாருக்குமே முடி பறக்கும், முடி நல்லா சீவிட்டு போனோம்னா களைஞ்சிரும், எல்லாமே இருக்கும் பாருங்க. அதே காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சுச்சுன்னா அலைகளும் வேகமா இருக்கும். இன்னும் வேகமா புயல் காற்று மாதிரி அடிச்சுச்சுன்னா சொல்லுவாங்க, அந்த பீச் கிட்ட நெருங்கி போகாதீங்க, தள்ளி நில்லுங்கன்னுவாங்க. இன்னும் வேகமா காற்று அடிச்சதுன்னா அந்த பகுதியிலே போகாதீங்கன்னுவாங்க. அது பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். அந்த மீனவர் பகுதி, அந்த பகுதி எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் தண்ணீர் உள்ளுக்குள்ள புகுந்து அந்த பகுதியவே நாசமாக்கி விடும். அந்த பகுதியே இதாயிரும், சேதமடைஞ்சிரும். அப்படிப்பட்ட தண்ணீர் உள்ளுக்குள்ள வந்துடும். காற்று வேகமா அடிச்சதுன்னா தண்ணீர் உள்ளுக்குள்ள வந்துடும். இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். இப்ப எப்படி காற்று வீசுகிறதுன்னா, ஒரு சாதாரண காற்று இல்ல. இந்த காற்று ஒரு அலைகளை மாத்திரம் உண்டாக்கல. இந்த காற்று எவ்வளவு வேகமா அடிக்குது அப்படின்னு சொன்னா, இரண்டு பக்கமும் சமுத்திரத்தை பிளந்து
எத்தனை பேருக்கு சமுத்திரத்தை பிளந்துனா புரியுதுன்னு தெரியல. அந்த காற்று எவ்வளவு வேகமா அடிச்சதுன்னா அது சமுத்திரம், ஏன்னா அந்த சமுத்திரத்தின் ஜலத்துக்கு ஒரு டென்சிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு தூக்கி நிறுத்தணும்னா எவ்வளவு வேகமான ஒரு காற்றா இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த சமுத்திரம் பிளந்து இரண்டு பக்கமும் மதில்களை போல நிற்கும், நடுவிலே ஒரு வறண்ட ஒரு பாதை உண்டாயிருக்கும். இவர்கள் அதை கடந்து போகத்தக்க விதத்திலே அந்த காரியம் நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க, அப்படி வேகமாக காற்று வீசிச்சுன்னா, இப்ப தூத்துக்குடியில அப்படி ஒரு காற்று வீசி அந்த ஜலத்தை இரண்டாக பிளந்துச்சுன்னா, ஜலம் மாத்திரம் இரண்டாக பிளந்திருக்காது, தூத்துக்குடியே இரண்டா பிரிஞ்சிடும், தூத்துக்குடியே அழிஞ்சு விடும். அவ்வளவு வேகமான ஒரு காற்றாய் வீசணும். அதே மாதிரி இங்க அப்படி வேகமாய் காற்று வீசி ஜலத்தை பிரிச்சிருந்ததுன்னா, அங்க சால்டன் ஹெஸ்டன் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல அப்படி நின்றுக்க முடியாது, மோசே நின்றுக்க முடியாது. காத்து அவரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருக்கும். அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருப்பாங்க, சேதம் உண்டாயிருக்கும். ஆனா ஒரு காரியத்தை நான் எழுதி வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காற்று என்ன அப்படின்னா, இது இயற்கையான காற்று இல்ல. நீங்களும் நானும் பார்க்கிற விதத்தில் this is not a natural wind, பட் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a supernatural wind. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சேதம் உண்டாக்காமல் நமக்கு பாதையை உண்டாக்குகிற காற்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு பாதையை உண்டாக்குகிற காற்று, நமக்கு எதிரடையா இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுகிற காற்று, ஆனால் நமக்கு ஒரு சேதமும் உண்டாகாதபடி நம்மை காக்கிற ஒரு காற்று. ஹல்லேலூயா. அதனால நான் இதை படிக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is not a natural wind, this is a supernatural wind. இந்த விண்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சிலருக்கு காத்து காத்து காத்துனே பார்த்துருவீங்க, ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பெயர் பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு இடத்துல பாருங்களேன், என்னாகமத்தின் புத்தகத்துல அங்க அவங்க இறைச்சியை கேட்கிறாங்க. இறைச்சியை கேட்ட உடனே மோசே ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே தேவன் ஒரு காற்றை அனுப்புகிறார் சமுத்திரத்திலிருந்து. அந்த அந்த பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க. என்னாகமத்தின் புத்தகம் 11:31. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து, எங்க இருந்து? கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று வருகிறது. The source is God. இது உலகத்தின் ஒரு பொருள் அல்ல, உலகத்தின் ஒரு வஸ்து அல்ல, பட் this belongs to God. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. ஆமென். சிலருக்கு சமுத்திரத்திலிருந்து பிசினஸ் வருது. ஆமென். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்களோ ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. நன்மைகள் வருகிறது. கடல் கடந்து ஒரு சிலருக்கு நன்மை வருது, ஒரு சிலருக்கு கடல்ல இருந்து நன்மை வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. நல்லா கவனிங்க. நம்ம யூசுவலா என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காற்று அந்த சமுத்திரத்திலிருந்து காடைகளை எல்லாம் அடிச்சிட்டு வந்துச்சு அப்படிதான் நினைப்போம். அந்த காற்று அப்படின்னு அடிச்சு அங்க காடைகள் எல்லாம் அந்த சமுத்திரத்தில் அந்த கடல்ல அழகா பறந்துகிட்டு இருந்த காடைகளை எல்லாத்தையும் வேகமா காத்து அடிச்சோன்னே அது படபடன்னு எப்படி பறக்க முடியாம அப்படியே கொண்டு வந்து இந்த இஸ்ரவேலுடைய பாளையத்துக்கு சுற்றிலும், இவர்கள் கூடாரம் போட்டு தங்கி இருக்கிறாங்க, சுற்றிலும் கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம் என்று 2 முழ உயரத்துக்கு கொண்டு வந்து அந்த காற்று ஹூன்னு ஊதி கொண்டு வந்து குவிச்சுது. அந்த பறவை எல்லாம் பறக்க முடியாம அந்த காத்துல படபடன்னு அடிச்சிட்டு இருந்துச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அந்த காற்று அந்த பறவைகளை, அவ்வளோ பெரிய பறவை கூட்டத்தை அந்த காற்று கொண்டு வரணும்னா அது ஒரு பலத்த காற்றா இருக்கணும். அது பலத்த காற்றா இருந்துச்சுன்னு சொன்னா, அப்படி காற்றை கொண்டு வந்து அடிச்சு அந்த கூடாரத்து பக்கத்துல அவர் கொண்டு வந்து விட்டுருந்தாருன்னா, அவர் என்ன பண்ணி இருக்கணும்னா, புயல் நிவாரண நிதி அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துருக்கணும். புயல் நிவாரணம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காடை வந்தது ரைட்டு தான், ஆனா இவங்க கூடாரம் போனதுதான் மிச்சம். எல்லாரும் கூடாரத்தை இழந்து போயிருப்பாங்க, காடையே சாப்பிடலாம், ஆனா கூடாரம் போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, காற்று வேகமாக வீசும் பொழுது கூடாரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு காரியத்தை எழுதி வச்சிருக்கிறேன். அது எப்படி எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை சேதப்படுத்தாமல் எதிரிகளின் பட்சத்திலிருந்து பட்சிகளை பச்சனமாக அந்த காற்று கொண்டு வரும். ஆமென். இது நம்ம திருக்குறள். பாருங்க, எதிரி நம்மை சேதப்படுத்தாமல் எதிரிகளின் பட்சத்திலிருந்து பட்சிகளை பச்சனமாக நமக்கு கொண்டு வரும், நம் பட்சமாக கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு சேதம் இருக்காது. Amen. Something wonderful. This is a supernatural wind. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Amen. So பாருங்க, நான் ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா
ஒரு சகோதரி. பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அவங்களுடைய மகளுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது, எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, அந்த காரியத்துக்கு அவங்க நல்ல வசதியான ஒரு ஆட்கள் தான் பாருங்க. நல்ல வசதி இருந்தாலும் கல்யாணம் நடத்தணும்னா பல லட்சங்கள் செலவாகும். தே டோன்ட் ஹேவ் லிக்விட் கேஷ் இல்லாததுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இடத்த விற்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பல லட்சங்கள் செலவாகும் மகளுடைய திருமணம். அப்போ அந்த இடத்த விற்கலாம்னு சொல்லும்போது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் ரியல் எஸ்டேட்டோடைய நிலைமை என்னன்றது தெரியும். ரியல் எஸ்டேட்ல ஒரு இடம் ₹1 கோடி போகும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவுக்கு கேட்பாங்கன்னு கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு பையரே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு தெரியும். வந்து கேட்டாலே எவ்வளவு கேட்பாங்கன்னா ஒரு ₹50 லட்சம் கேட்பாங்க. ₹1 கோடி மதிப்புள்ள ஒரு இடத்த ₹50 லட்சம் கேட்பாங்க. ₹50 லட்சம் சொன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, 1 கோடி சரி 90 லட்சத்துக்கு தரேன்னுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன பண்ணணும், பிள்ளை கல்யாணத்துக்கு தேவை, காசு தேவை, வித்து ஆகணும். அப்படின்னும் பொழுது 90ன்னு வருவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு 10 லட்சம் ஏறி 60 தரேன்னுவான். கடைசியில் 70, 75 வந்து முடிஞ்சு வாங்கிட்டு போவாங்க. ஆனாலுமே அப்படி வாங்குறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அதான் நிலைமை. ஆனா இவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்த விற்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விற்க போறோம்னு அவங்க சொன்ன உடனே ஒரே ஒரு மனிதர் தான் வந்தாராம். வந்து எவ்வளவு விலைன்னு கேட்டாராம். இவங்க விலையை சொன்னாங்களாம். விலையை சொன்ன உடனே அவர் அடுத்த நாள் வந்து முழு பணத்தையும் செலுத்திட்டு அவர் சொன்னாராம், நீங்க வந்து அலையெல்லாம் வேண்டாம். அவங்க கணவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அந்த நேரத்தில் இருந்ததுனால, ஐயா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அதனால நானே வந்து எல்லா கையெழுத்தையும் வீட்டில் வந்து வாங்க ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி வீட்டில் வந்து எல்லா கையெழுத்தும் வாங்கி பத்திரமெல்லாம் போட்டு அவர் அந்த இடத்த வாங்கிட்டு போனாராம். வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு குடும்பம் பாருங்க. இந்த குடும்பம் அவர்கள் உலக வேலை செய்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ல, ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பம். ஆனா அவங்க பாருங்க, அந்த ஒரு தேவைன்னு வரும்பொழுது என்ன செய்யணும் தெரியல, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். அப்ப இவங்க கேட்டாங்களா, நீ அவங்களுக்கு தாங்க முடியலையே, அவங்க கேட்டாங்களா, ஏன் பிரதர் நீங்க வந்து இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இப்படி வந்து ஒரு பேரமும் பேசல, ஒன்றும் பேசல, நாங்கள் சொன்ன காசை கொடுத்து வாங்கிட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரா, நான் ஒரு போட் வச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல மீன் பிடிக்கிறதுல நல்ல காசு வருது, நான் என்ன பண்ணேன்னா வீடெல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இன்னொரு போட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் டிபிஎம் சபைக்கு போறவர், அவர் போய் அவங்க பிரதர்கிட்ட, அந்த போதகர்கிட்ட அவர் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறாரு, ஐயா நான் ஒரு போட் வாங்கலான்னு இருக்கிறேன், வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் சொன்னாரா, நீ போட்டு வாங்காதப்பா, ஏற்கனவே ஒரு போட்டு வச்சு நீ இரவும் பகலும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற, நீ 2வது போட்டு வாங்கினா நீ அதுக்கே உன் நேரத்தை செலவழிக்க வேண்டியது இருக்கும், அப்புறம் சபைக்கெல்லாம் நீ வரமாட்ட, அதனால ஒரு போட்டு உனக்கு போதும், இன்னொரு போட்டு வேண்டாம் அப்படின்ட்டாராம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவர் போயிட்டாராம். போனதுக்கு அப்புறம் போன உடனே இன்னொருத்தர் சொல்லி இருக்கிறாரு, இங்க ஒரு இடம் விலைக்கு வருதுன்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அந்த காசு சும்மா தானே இருக்கு, இடத்தையாவது வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த வாங்கலாமான்னு கேட்கறதுக்கு அதே பிரதர்கிட்ட போயிருக்காரு, அதே போதகர்கிட்ட, டிபிஎம் பாஸ்டர்கிட்ட. அங்கே போனோடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு, ஐயா போட்டு தான் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, நான் இப்படி ஒரு இடம் வந்திருக்கு, அந்த இடத்த வாங்கலாமா அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்காரு, எந்த இடத்துல இடம், எவ்வளவு ரூபா சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு, யாருடைய இடம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. யாருடைய இடம் கேட்டோன்னே இவர் சொல்லியிருக்காரு, இன்னாருடைய இடம்னு சொன்ன உடனே அந்த போதகர் அப்படியே பார்த்துட்டு சொன்னாரா, அந்த இடம் அவருடைய இடம்னு சொன்னா நீ கண்ணை மூடிட்டு பேரம் பேசாம போய் அவங்க கேட்கறத கொடுத்து அந்த இடத்த வாங்கு, ஏன்னா அந்த இடம் உனக்கு ஆசீர்வாதமாய் அமையும், that will be a blessing to you அப்படின்னு சொன்னாராம். சம்டைம்ஸ் நீங்களும் நானும் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய அறியாத ஜனங்கள் மூலமாகவும் நமக்கு ரெக்கமெண்டேஷனை கொண்டு வருவார். அவர் சொன்னாரா, அந்த மனிதன் மூலமாய் இந்த பட்டணத்திலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நூற்றுக்கணக்கானவர்கள், hundreds and hundreds of people who got saved. நூற்றுக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்குள்ள நடத்தின ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய இடம்னா நீ உடனே போய் வாங்கினாராம். இவரு உடனே கண்ணை மூடிட்டு வந்து அந்த சொந்த காசை கொடுத்து அவர் அந்த நிலத்தை வாங்கிட்டாராம். He got the land. நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் உங்களுக்கும் அவருடைய காற்றை அனுப்பி எனக்கு எங்க வழினே தெரியலன்னு சொல்லும் பொழுது உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களை அவர் ஆயத்தம் பண்ணி உங்களுக்கு என்று வழிகளை திறந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். அதே நேரத்தில் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணுகிற தேவன். உங்களுக்கு என்று அவர் யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார்.
He is working for you. அந்த காற்று உங்களுக்கென்று வீசிக்கொண்டிருக்கிறது. அது சமுத்திரத்திலிருந்து காடைகளை மாத்திரமல்ல, அது நமக்கென்று தேவ தயவும் மனுஷ தயவையும் நமக்காக இழுத்து கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலர் என்ன பார்க்கறாங்க, காத்து ரொம்ப சைனா பக்கத்துல இருந்து அடிச்சிச்சுன்னா எதையாவது வேற எதையாவது இழுத்துட்டு வந்துரும். அது நமக்கு வராது. ஆமென். ஹல்லேலூயா. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. நான் உலகத்தான் அல்லாதது போல. இயேசு கிறிஸ்து அப்ப யாரு? அவர் விண்ணிலிருந்து இறங்கி வந்தவர், வானத்திற்குரியவர். புரியல? அவர் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும். அவர் வானத்திலிருந்து இறங்கினவர், அவர் விண்ணிலிருந்து வந்தவர். அப்ப நீங்க தாயின் கருவில இருந்து வந்தவங்களா? நோ, யூ ஆர் டிசீவ்ட். தாயின் கருவில இருந்து வந்தேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோற்று போயிட்டீங்க. அந்த காத்து அடிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்துடும். நான் தாயின் கருவில இருந்து வரல. ஆமென். இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தோம். கொரோனாவையும் சேர்த்து தான் சொல்றேன். தலையிலே மிதிப்போம். சிலர் சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா நேத்து ஃபுல்லா வாட்ஸ்அப்ல அதை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அப்புறம் பயம் இல்லாம எங்க போகும்? அந்த செய்தியே பார்த்துட்டு இந்த நற்செய்தியை பார்க்கலன்னா உங்களுக்கு நான் சொல்றது you will find this foolish. சிலர் அப்படிதான் நினைக்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமா தோணும். ஆவிக்குரியவைகள் பைத்தியக்காரத்தனமா சிலருக்கு தோணும். ஏன்னா வாட்ஸ்அப்பே நோண்டிட்டு இருந்தீங்கன்னா இது பைத்தியக்காரத்தனமா தோன்றும். ஆனா நான் சொல்றேன், it cannot come near us. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது வீண் ஜம்பமா சொல்லல, வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கையில தைரியமா சொல்றேன். எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து தைரியமா சொல்ல முடியும்? It cannot affect me. It cannot come near my dwelling. Hallelujah. Amen. என் பக்கத்துல 1000 பேர் விழலாம், என் பக்கத்துல 10000 பேர் விழலாம். அப்படி விழப்போம் பொழுது அவன் ஐயரே அப்படின்னு கூப்பிட்டா இயேசு கிறிஸ்து எப்படி போய் தூக்கி விட்டாரோ அது மாதிரி நம்மளும் தூக்கி விடுவோம். ஆமென். ஆனா அது நம்ம என்ன பண்ணாலும் நம்மளே தொடாது. ஹல்லேலூயா. ஆமென். சரி, வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். பாருங்க, அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காடைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த காற்று நமக்கு ஃபேவரை கொண்டு வருகிறது. இன்னொரு பகுதியில் பார்த்தேன், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடி முழக்கம். பாருங்க, தேவனுடைய சில ஸ்பெக்டாகுலர் ஒர்க்ஸை பார்த்தேன். அதுல என்ன அப்படின்னா 1 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம், அங்க பாத்தீங்கன்னா மிஸ்பாவுல அங்க தேவனுக்கு பலி செலுத்தும்படியாக சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூடும்பொழுது பெலிஸ்தியர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சண்டைக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு அவர்களும் கூடி வந்து அவர்களுக்கு எதிர்த்து வருகிறார்கள். பெலிஸ்தியர்கள் யுத்தம் செய்ய வரும்பொழுது சாமுவேல் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யுத்தத்துக்கு தயாரால, இவங்க பலிக்காக வந்திருக்கிறாங்க. அப்ப சாமுவேல் அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து சர்வாங்க தகன பலியாக இட்டு தேவனை நோக்கி முறையிடும் பொழுது நடக்கிற சம்பவத்தை பாருங்க. 1 சாமுவேல் 7:10. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர், கர்த்தர், ஆமென், இட் இஸ் காட், ஆமென், கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆமென். நம்ம பார்க்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருங்காற்று, பூமி எதிர்ச்சி, அக்கினி. ஆனா இங்க ஒரு இடி முழக்கத்தை ஆண்டவர் காண்பிச்சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன் இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பாருங்க, யூசுவலா இடி முழக்கம் எப்போ உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மேகம் நிறைந்த ஒரு நேரமா இருக்கணும், மழை பெய்யுற நேரமா இருக்கணும். மழை பெய்யறதுக்கு ஏற்ற விதத்திலே அங்க மேகங்கள் இருந்தா அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் அது என்ன பண்ணும், அந்த மேகம் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது அங்க எலக்ட்ரிக் சார்ஜஸ் உண்டாகி அது என்ன பண்ணும்னா மின்னல் வரும். மின்னலுடைய சத்தம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இடி சத்தம். அங்க மேகமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இடி சத்தம் வர்றதுக்கு காரியமே இல்லை. ஆனா இங்க மேகமும் இல்ல, மழையும் இல்ல, மின்னலும் இல்ல, ஆனா கர்த்தரிடத்திலிருந்து முழக்கம் உண்டாகிறது, இடி முழக்கங்கள் உண்டாகிறது. ஏன் அந்த இடி முழக்கங்கள், அதான் நான் என்னைக்குமே சொல்ல பாருங்க, நீங்க காற்றை காண வேண்டிய அவசியம் இல்ல, மழையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, பள்ளங்கள் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. ஆமென். பூமியின் வஸ்துக்களை வச்சு தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை. இயற்கையின் நியதியை மாற்றி அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதம் செய்கிற எல் ஷடாய் கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is an El Shaddai God. ஹல்லேலூயா. அப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேகங்கள் எதுவும் இல்லை, ஆனா இடி முழக்கம் உண்டாகிறது. அது அவர்களை கலங்கடித்து என்ன பண்ணுதுன்னா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு அவர்கள் பட்டு விழுந்தார்கள் போட்டிருக்கு. They melted.
and fell upon one another அப்படின்னு போட்டிருக்கு. melted, ஒரு மெழுகு உருகுகிறது போல அவர்கள் உருகி போனார்கள், ஒருவர் மேல் ஒருவர் விழுந்தார்கள். அப்படின்னா நான் என்ன காரியம் சொல்றேன்னா, தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்களுடைய பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? The problem that which you face will melt away. Hallelujah. Thank you Lord. Thank you. பாருங்க, அடுத்த 12ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு என்ன பண்ணினார்னா எபினேசர் என்று பேரிட்டான். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எல்லாரும் கவனிங்க, பாருங்க, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் சொல்ல மாட்டோம் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்? நான் ஒரு காரியம் சொல்ல பாருங்க, இம்மட்டும் கர்த்தர் உதவி செஞ்சார்னா இனிமேலும் கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் இன்றைய தேவன் இல்ல, அவர் நேற்றைய தேவன் இல்ல, அவர் நாளைய தேவனாகவும் இருக்கிறார். Amen. He is never changing. Hallelujah. He is an unchanging God. அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் இம்மட்டும் உதவி செஞ்சார்னா உங்களுடைய கரத்தை பிடிப்பார். Hallelujah. அவர் உங்களை தூக்கி விடுவார், உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. God will do a mighty thing. Amen. அவர் உங்களுக்கு என்று பெரிய காரியங்களை செய்வார். 1 சாமுவேலின் புத்தகம் 14ல ஒரு காரியத்தை பார்த்தேன். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவன் பெருங்காற்று, அடுத்த பூமி அதிர்ச்சி, அந்த பூமி அதிர்ச்சிக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பிச்சார். 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல 4-6 நான் அதை உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். பாருங்க, பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தத்தில் வருகிறார்கள். அப்ப சவுல் என்ன பண்றாருன்னா, ஒரு 600 பேரோடு கூடாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப யோனத்தான் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய ஆயுததாரியை பார்த்துட்டு, எப்பா நம்ம இப்படியே உட்கார்ந்து இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது, வா நம்ம எதிரியின் தானயத்துக்கு போவோம் அப்படின்றார். ஸோ எதிரியின் தானயத்துக்கு அவர்கள் போகிறார்கள். ஆயுததாரி சொல்றாரு, உங்க மனசுல என்ன வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் செய்யுங்க, நான் உங்க பின்பற்றி வரேன். எதிரியின் தானயத்துக்கு போகும்பொழுது 2 பெரிய கட்பாறைகள் இருக்கிறது, 2 பெரிய கட்பாறைகள். அந்த கட்பாறைக்கு மேலேயும் பெலிஸ்தியர்கள் தானயம் இருக்கிறார்கள். இவர்கள் அதை கடந்து போகிறது போல போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இவங்களுக்கு நம்ம பாடம் கற்பிப்போம்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அப்ப யோனத்தான் சொல்றாரு, அவங்க நீங்க அங்கேயே நில்லுங்க, நாங்க உங்க இடத்துல வருவோம்னு சொன்னா அங்கே நிற்போம், எங்க இடத்துல ஏறி வா உங்களுக்கு பாடம் கற்பிப்போம் சொன்னா நம்ம மேல போவோம், கர்த்தர் அவர்களை நம் கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்றார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி அந்த பெலிஸ்தியர் சொல்றாங்க, ஏய் மேலே ஏறி வா, நான் உங்களை சோதித்து பார்க்கணும் அப்படின்றாங்க. ஆயுததாரிட்ட சொல்றாரு, வா போவோம் அப்படின்ட்டு கைகளை கால்களை வச்சு தவழ்ந்து அந்த கட்பாறையின் மேல ஏறி மேல போய் யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் அந்த இடத்துல 20 பேரை வெட்டி வீழ்த்துகிறார்கள். மேல நடந்தது சவுலுக்கும் தெரியாது, எதிரியின் பாளையத்துல யாருக்குமே தெரியாது. ஆனா இவர்கள் அங்க மேல மறைவிடத்திலே நடந்த அந்த சம்பவமானது ஒரு தாக்கத்தை சமவெளியிலே உண்டு பண்ணியது. மேலே உன்னதத்திலே இவர்கள் மறைவாக இவர்கள் செய்த அந்த ஒரு சம்பவம், அந்த செயலின் பலன், பிரதிபலன், ஒரு தாக்கம், அது எதிரியின் பாளையத்திலே பிரதிபலித்தது, எதிரொலித்தது. நீங்க பார்க்கலாம் பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 14 யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அங்க நடந்த அந்த சம்பவத்துக்கு அடுத்தது போட்டிருக்கு, வேதம் எப்படி ஒரு தொடர்ச்சியா போட்டிருக்கு. அரையேர் நிலத்துல 20 பேர் விழுந்தாங்க. அப்புறம் இன்னொரு சம்பவம் மாதிரி சொல்லல, அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்குது அடுத்து. அப்பொழுது, ஏன்னா இதற்கும் அதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, மறந்துடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய காரியத்துக்கும் சரீர பிரகாரமான காரியத்துக்கும் தொடர்பு இல்லை நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் both have a connection. ஆமென். பாருங்க, அந்த அடுத்து பாருங்க, அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தானயம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரம். பூமியும் அதிர்ந்தது, திகில் உண்டானது, பயங்கரம் தேவனால் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. இது தேவனால் உண்டாயிருந்தது. This is of God. மோசே பாத்தீங்கன்னா யோசுவாட்ட சொல்றாரு, அமலேக்கியர் எதிர்த்து வரும் பொழுது, எப்பா நீ களத்துல போ, போர்க்களத்துல போய் அவரோடு சண்டை போடு அப்படின்றார். நானும் மலையில் ஏறி அப்படின்றார். அவர் மலையில ஏறுறாரு, இவங்க போர்க்களத்துல போறாங்க. போர்க்களத்துல களத்துல போக வேண்டிய தேவை இருக்கு. களத்திலையும் யாரும் போகாம இருக்க முடியாது. களத்திலையும் போறாங்க, இவங்க போறாங்க. ஆனா மோசே சொல்றாரு, நான் மலை மேல ஏறுறேன் அப்படின்றாரு. மலை மேல ஏறாரு.
மலை மேல் இருந்தவருடைய அனுபவம் வேற, களத்தில் இருந்தவர்களுடைய அனுபவம் வேற. ஆனா களத்தில் இருந்தவர்களுடைய அனுபவம் அது மலை மேல் இருந்தவனுடைய அனுபவத்தை பாதிக்கல. ஆனா மலை மேல் இருந்தவருடைய அனுபவம் களத்தில் இருந்தவர்களுடைய அனுபவத்தை பாதித்தது. Amen. That had an impact. அப்ப எது ஹையர்ன்றது உங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு பிசினஸ் இருக்கு, என் கையில காசு இருக்கு, எனக்கு அந்த ஆளை தெரியும், இவரை தெரியும், நான் சாதிச்சிருவேன் நினைக்கிறாங்க. நோ 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 நோ. சக்சஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் உங்களுடைய புத்தியில இருந்து வராது, உங்க டேலண்ட்ல இருந்து வராது. ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த உன்னத அனுபவம் சரியா இருந்தாதான் உங்களுடைய பிராக்டிக்கல் நடைமுறை வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு வெற்றியை பார்க்க முடியும். அது வியாபாரமா இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளைகளின் வாழ்க்கையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், அது உங்களுடைய வேலையா, வாட் எவர் இட் மைட் பி, இந்த பகுதி சரியா இருக்கணும். அப்ப மோசே அங்க என்ன பண்றார் அப்படிங்கிறீங்கன்னா, கைகளை உயர்த்தின பொழுது யோசுவா மேற்கொண்டார். ஆனா அதே நேரத்தில் கை சோர்ந்து போன பொழுது அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோசுவா ஒரு யுத்த வீரனா? யுத்த வீரன். அவன் பட்டயத்தை லாவகமாக சுழட்டினானா? லாவகமாக சுழட்டினான். என்ன சுழட்டினாலும் அவனால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க மோசேயினுடைய கைகள் சோர்ந்து போன பொழுது முன்னேறி போக முடியல. பிகாஸ் தட் வாஸ் அஃபெக்டிங் த நேச்சுரல் லைஃப். ஸ்பிரிச்சுவல் இஸ் அஃபெக்டிங் த நேச்சுரல். ஸ்பிரிச்சுவல் இஸ் அஃபெக்டிங் த நேச்சுரல். ஸ்பிரிச்சுவல் இஸ் அஃபெக்டிங் த நேச்சுரல். புரியணுன்றதுக்காக திருப்பி சொல்றேன். உங்க வாழ்க்கையில இங்க ஏதாவது தடைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவ பிள்ளைகள், மற்றவங்களை விட்டுருங்க, தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் கோ இன்சைட் த ரூம், கதவை மூடுங்க, நீங்களும் ஆண்டவரும் மாத்திரம், எங்க ஆண்டவரை மிஸ் பண்ணேன்னு கேளுங்க, ஆண்டவர் காண்பிப்பாரு, மனம் திரும்புங்க, சரி செய்யுங்க, முன்னோக்கி போங்க, காரியங்கள் சரியா இருக்கும். நினைத்தாங்க தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். மிஸ் போறோம், இதை சரி செய்யறதுக்கு இன்னொரு இடத்துல போய் காலை வைக்கிறோம், அதை சரி செய்யறதுக்கு இன்னொரு இடத்துல காலை வைக்கிறோம். நம்மளா சுய புத்தியில சாயும் பொழுது இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஏமே உன்னத அனுபவம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அந்த உன்னத அனுபவம் அது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் எனக்கென்று என்ன வச்சிருக்கிறார்னா, எப்பொழுதும் எல்லா இடத்திலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப I should have this kind of a life. இங்க விக்டரி இருந்துச்சுன்னா இங்கேயும் விக்டரி. ஏமே பாருங்க, அதனால தான் நம்மளால போய் எதையும் சும்மா நம்முடைய சரீர பிரகாரமான முயற்சியில நம்ம முயற்சிக்க கூடாது. ஏமே we shouldn't try. சரி, நம்ம அடுத்தது போவோம். சரி பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா அக்கினி உண்டாகிறது. பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 18. நம்ம ஏற்கனவே 19 பார்த்துட்டு இருந்தோம். 1 ராஜாக்கள் 18 அதுல என்ன அப்படிங்கிறீங்கன்னா, 1வது வசனத்துல அங்க எலியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பின்றார். ஆகாபுக்கு உன்னை காண்பி, மழை பெய்யும்னு சொல்லு அப்படின்றார். ஆகாப்ட போய் இவர் மழை பெய்யும்னு தான் சொல்லணும். ஆனா நடந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் போயிட்டு ஒரு சவால் விடுறார். அதனாலதான் அந்த பகுதியை இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடுச்சு. ஆண்டவர் போய் எதுவும் சவால் விடலாம் சொல்லல. ஆண்டவர் போய் ஆகாப்ட உன்னை காண்பிச்சு மழை பெய்யும்னு சொல்லுன்னு தான் சொன்னாரு. ஆனா இவர் போயிட்டு அங்க போயிட்டு அவர் எப்படி அது சொன்னார்னு எனக்கு தெரியல. ஆனா இவர் போயிட்டு சவால் விடுறாரு. பாருங்க, அடுத்த போய் மழை பெய்யும்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, சவால் விடுறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது அதிகாரத்தை அதை பார்க்கலாம். 18வது அதிகாரத்தில் 19வது வசனம், இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், எசபெலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் இடத்துல கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். கூட்டு வா அப்படின்றான், சேலஞ்ச் விடுறான். 450 பேர் 400 பேர். ஆனா உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. பாருங்க, அங்க 850 பேர் வந்திருக்கணும், அந்த 400 பேர் வரல. தோப்பு விற்கிறதுக்காரங்க பாகாலின் தீர்க்கதரிசிகள் மாத்திரம் 450 பேர் வராங்க. எல்லாம் மந்திரவாதிகள் வந்து உட்கார்றாங்க. பாருங்க, அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீதியாய் இருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்ப சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரொபோர்ஷன் பாத்தீங்கன்னா 1:450. நம்ம மண்டல யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்த மனுஷனை நம்ம எதிர்த்து நிக்கிறதா? நம்ம காட்டுல இஸ் இன்ஃப்ளூயன்ஷியல். இவருக்கு அத்தனை ஆட்களை தெரியும், இவர் நம்ம பார்க்கலாம் பெரிய கோடீஸ்வரன், அதனால இவரு சாதிச்சிருவாரு, நம்ம அவருக்கு முன்னாடி எப்படி போட்டி போட முடியும், நம்ம இந்த வியாபாரத்தில் நம்மளால அவரை ஜெயிக்க முடியாது, இப்படிலாம் நீங்க நினைக்கலாம். 1:450 தான். ஆனா கர்த்தர் உங்களோட இருந்தார்னா, யூ ஆர் நெவர் அவுட் நம்பர்டு. ஆமென்.
ஒரு நாளும் நீங்கள் தோற்கடிக்கப்பட முடியாது. 1:450 நடந்த காரியம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பேரும் தோற்று போனார்கள். என்ன ஒரு சவால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்திலிருந்து அக்னியினாலே பதிலளிக்கிற தேவனே தேவன். அவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்னதெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கல. எலியா ஜெபிக்கிறார், வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. பாருங்க, முக்கியமான ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 39ஆம் வசனம். ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இங்க ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபோது, எதை கண்டபொழுது? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து, அந்த பலிபீடத்தை பட்சித்து, கல்லையும் மண்ணையும் அந்த தண்ணீரையும் பட்சித்து போட்டதை அவர்கள் பார்த்த பொழுது, கண்டபோது அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். ஆனா எலியா காணாத பொழுதே கர்த்தரே தெய்வம் என்பதை விசுவாசித்தார். எலியாவின் அனுபவம் வேற, ஜனங்களின் அனுபவம் வேற. உங்களுக்கு எந்த அனுபவம் தேவை? எலியா பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் அக்னி அனுப்பாததற்கு முன்பாகவே கர்த்தரே தெய்வம் என்று விசுவாசித்ததுனால அவரால் வானத்திலிருந்து அக்னியை இறக்க முடிஞ்சிச்சு. இந்த ஜனங்கள் கண்டு விசுவாசித்ததுனால கண்களால பார்க்க மாத்திரம்தான் செஞ்சாங்க. இப்படி காட்சிகளை பார்த்து கொண்டு போக நமக்கு விருப்பமா? இல்ல காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய் இருக்கிறது நமக்கு விருப்பமா? அதனால வேதம் சொல்லுது, கர்த்தர் மோசேக்கு தம்முடைய வழிகளையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய கிரியைகளையும் வெளிப்படுத்தினார்னு போட்டிருக்கு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன் ஆண்டவரே மோசேக்கு மாத்திரம் வழியை வெளிப்படுத்தினீங்க, ஜனங்களுக்கெல்லாம் கிரியைகளை மாத்திரம் வெளிப்படுத்தினீங்க? நீங்க பட்சபாதம் இல்லாத தேவன் தானே, எல்லாருக்கும் வழியை வெளிப்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். ஒரு நாள் சின்சியரா கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, அவன் அதுதான் தேடி போனான், அவனுக்கு அதை வெளிப்படுத்தினேன். அவன் எதை தேடி வரான், எதை வெளிப்படுத்தணும்னு விரும்புறான், அதை நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னாரு. அப்ப மோசே தேவனை தேடி போனாரு. இந்த ஜனங்கள் எதை தேடி போனாங்கன்னா, கிரியைகளை தேடி போனாங்க. இந்த ஜனங்கள் சுகத்தை தேடி போனாங்க. இந்த ஜனங்கள் அற்புதத்தை தேடி போனாங்க. இந்த ஜனங்கள் வெறும் செழிப்பை தேடி போனாங்க. ஆனா மோசே கர்த்தரை தேடி போனான். இன்னைக்கு அற்புதத்தை தேடி வரீங்களா? அற்புதரை தேடி வரீங்களா? இன்னைக்கு சுகத்தை தேடி வரீங்களா? சுகமாக்குகிறவரை தேடி வருகிறீர்களா? இன்னைக்கு செழிப்பை தேடி வருகிறீர்களா? ஆசீர்வாதத்தை தேடி வரீங்களா? நிறைய பேர் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் மாத்தி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆசீர்வாதம் அப்படின்னால என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, காரு பங்களா பணம். நான் எப்பவுமே சொல்வேன், காரு பங்களா பணம் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு. ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா ஆசீர்வாதமே இல்லைங்க. காரு பங்களா பணம், எத்தனை வீட்டில் காரு பங்களா பணம் இருக்கு தெரியுமா? ஆனா குடும்பம் எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா? சின்ன பின்னமான குடும்பங்கள் எத்தனை உண்டு தெரியுமா? பெரிய பங்களா வீடு நம்ம நினைப்போம் அப்படின்னு, அந்த வீட்டுக்குள்ள காலை வச்சு பார்த்தீங்கன்னா தான் அவங்க கொடுக்குற ஜப குறிப்புகளை கேட்டோம்னா, ஓவா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட வீட்டில் தான் ரொம்ப மோசமாலாம் இருக்கு. காரு பங்களா பணம் ஆசீர்வாதம் கிடையாது, இயேசு. ஏமேன், இயேசு. ஆனா இதெல்லாம் கூட வருமா? கூட வரும். ஏமேன். இதெல்லாம் பின்னாடி தொடர்ந்து வரும். பாத்தீங்கன்னா, யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு எந்த ஒரு டெசிக்னேஷனும் இல்லை, அவருக்கு எந்த ஒரு ஜாபும் கிடையாது, வேலையும் கிடையாது, பேங்க் பேலன்ஸ் கிடையாது. அவர்கிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலா யாரையும் தெரியுமா? யாரையுமே தெரியாது. எம்எல்ஏ எம்பியை தெரியுமா? சொந்தக்காரன், உற்றார், உறவினை, மாமா, மச்சா எவனுமே கிடையாது. பாருங்க, ஒரு வேறு இடத்துல அந்நியனாக அவர் அடிமையாக இருக்கிறார். நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், அடிமைக்கெல்லாம் யூஸ்வலா ஒரு துண்டு தான் கொடுப்பாங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இல்ல ஒரு பொம்பளை அங்கியை பிடிச்சி இழுத்தா, அதனால அங்கி போட்டிருந்தான் அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ யோசேப்பு அங்கி போட்டிருந்தாரு அப்படின்ட்டு. அப்ப யோசேப்புக்கு ஒரு அங்கி இருந்துச்சு, அதையும் கூட பிடுங்கிட்டாங்க கடைசியில, அதையும் கூட கொடுக்கல பாருங்க. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யோசேப்பு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். காரு பங்களா பணம் இல்ல, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பிட்ட பேங்க் பேலன்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல, எல்லாமே இல்ல. ஆனா கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, he was a prosperous person. கர்த்தர் உங்களோட இருந்தா போதும், everything will follow. ஹல்லேலூயா. நம்ம எதை தேடி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தேடி போகணும். there is a thin hairline difference தான் பாருங்க, சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். நான் சுகத்தை தேடி சுகத்துக்காக சர்ச்சுக்கு வந்தேன், இல்லைன்னா நான் சுகத்தை தேடி சுகமாக்குகிறவரை காணும்படியாக வந்தேன். ரெண்டுக்குமே சின்ன டிஃபரன்ஸ் தான் பாருங்க. நான் அற்புதரை தேடி வந்தேன், அற்புதத்தை தேடி வந்திருக்கிறேன். நீங்க அற்புதரை தேடி வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அற்புதம் நடந்துடும். அற்புதத்தை தேடி வந்தீங்கன்னா அற்புதரை மிஸ் பண்ணிடலாம். சுகத்தை தேடி வந்தீங்கன்னா சுகம் கிடைக்கும். அவர் சுகமாக்குகிறவர், அவர் எல்லார் மேலும் இரக்கம் உள்ளவர். பாருங்க, சுகத்தை கொடுப்பார், ஆனா சுகமாக்குகிறவரை நீங்க காணாம போயிடலாம். அது பிரயோஜனம் இல்லையே.
ஏன்னா சுகமாக்குகிறவரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இம்மைக்கு மாத்திரம் சுகம் இல்ல, மறுமையிலும் உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. யாருக்கோ கர்த்தர் பேசுறார். நம்ம கண்ணை இந்த உலகத்துல மூடனோனே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. சில நினைக்கிறாங்க, என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு, நான் போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன், தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லி தற்கொலை பண்றாங்க. பாருங்க, உங்க வாழ்க்கை அதோட முடியல. இந்த உலகத்துல நீங்க இவ்வளவு மோசமான பாதையில போனதை பார்க்கிலும் மோசமான ஒரு இடத்துக்கு நீங்க போயிருவீங்க. there is another life. இது பயமுறுத்தலுக்காக நான் சொல்லல, ஆனா அதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் மரணம் என்பது என்ன, அது ஒரு தூங்குற மாதிரி தான் அப்படின்வாங்க. ஆனா ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, தூங்குறதுக்கு யாராவது பயப்பட்டு இருக்கீங்களா? தூங்குறதுக்கு யாருமே பயப்படுறது இல்லை. ஆனா சாகுறதுக்கு எல்லா பயிலும் பயப்படுறான். இழுத்துக்கிட்டு இருக்கு, அப்புறம் காசை போட வேண்டியதுக்கு அரிசியை போட்டு சாகடிக்க வேண்டியதா இருக்கு, போய்த்தலை அப்படின்ட்டு பாருங்க. அப்ப there is a life. ஹல்லேலூயா. அதனால நம்ம யாரை பார்க்க போறோம்? மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நலமும் விசாலமுமான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், உனக்கு அந்த தேசத்தை கொடுத்துட்டேன்பா அப்படி சொல்றாரு. இப்ப அந்த தேசத்தை சுதந்திரித்துக்கொள். நீங்க எங்களோட கூட வரலன்னா எங்களை இங்கிருந்து எடுத்துட்டு போகாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க கூட வரணும். நலமும் விசாலமான தேசமா இருக்கட்டும், அது இருக்கட்டும், ஓடி போய் உடனே போய் நாங்க, நீங்க கூட வர்றீங்கன்னா எங்களை இங்கிருந்து கூட்டு போங்க. ஏமே நம்ம உண்மையிலே அவரை கூப்பிட்டோம்னா அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இவர் ஒரு அன்பான தேவன் பாருங்க, என்னை இவன் கூப்பிடுவானா அப்படின்னு பார்க்குறாரு. சில நேரத்தில் இஸ் ஜஸ்ட் இதுதான் சின்ன சின்ன பரீட்சைன்னு சொல்லலாம். என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு 10 நாள் சாப்பிடாத மாதிரி ஒரு 2 லட்டை பார்த்தோன்னே விழுங்கிறது பாருங்க, அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி போகக்கூடாது. ஆண்டவரே கொஞ்சம் பாருங்க, ஆண்டவரை பாருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசே அப்படி சொன்ன உடனே அவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், கூட வரேன்றார். சீசர்களை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் போயிட்டாங்க, அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா? அவ பேதுரு சொல்றாரு, எங்க ஆண்டவரே போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடம் என்றோ உள்ளது. எனக்கு அதை விட அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிக்கும். ஏமே யாரிடம் செல்வோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் என்றோ உள்ளது. ஏமேன். இது ரோமன் கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன். ஏமே யாரிடம் செல்வோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் என்றோ உள்ளது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த மனுஷரோட நீங்க பழகி பார்த்துட்டீங்கன்னா இந்த மனுஷரை நீங்க விட மாட்டீங்க. ஹல்லேலூயா. such a sweetest person. Amen. உலகத்தில் இதுவரைக்கும் பார்த்திராத, நீங்க ருசித்திராத ஒரு நேர்த்தியான ஒரு மனிதன்னா அவர் தாங்க மனிதன். ஆமென். கடவுள் மனிதனாக இந்த பூமியில பிறந்தார். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். கடவுள் மனுஷனா இந்த பூமிக்கு வந்தார். அந்த மனிதன் தான் உண்மையான ஒரே மனிதன். நான் மனுஷனை பார்த்ததில்லைன்னு சொன்னீங்கன்னா அவரை பாருங்க. எங்க போய் பார்க்கிறது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பாருங்க. இஸ் such a wonderful person. ஹல்லேலூயா. இந்த மெய்ப்பரை தேடி போங்க. ஆமென். வேற எதையும் தேடி போகாதீங்க. அந்த மெய்ப்பர் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அவருடைய சத்தம். இதுல பழகுங்க இந்த வார்த்தையில. அதுக்கப்புறம் உடைய சத்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு மென்மையான சத்தம் என்பது எனக்கு தெரியும். நான் ஒரே ஒரு காரியம் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை இத்தனை வருஷத்துல ஏறக்குறைய ரட்சிக்கப்பட்டு ஒரு 30 வருஷத்துக்கு மேலாகுது. இது வரைக்கும் நான் கேட்டதுல அதிகமாக கேட்டு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன். அதுல பாதாளத்தில் இருப்பேன், எல்லாம் போச்சுன்றது மாதிரி நினைப்பேன். ஆனா அவர் சொல்லுவாரு, பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன். எங்க இருந்து தான் அவ்வளவு ஆட்டம்பாம் ஸ்ட்ரென்த் வரும் தெரியாது, அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் வரும் பாருங்க. தூக்கி விட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஜெயம் எடுக்கிறவங்களா நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நீ அந்த தப்பு பண்ணல, அதனால போய்த்தல இந்தா அப்படின்னு அமுக்கிற ஒரு தேவன் அல்ல. நம்மளை விலக்கி தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எறிகிற திரியை அணையாதவருமாய் இருக்கிறார். தம்மிடத்திலே வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. அந்த இளைப்பாறுதலை நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு இளைப்பாறுதல் உலகத்திலே இருக்காது. ஹல்லேலூயா. யாருக்கும் இன்னைக்கு சுவிசேஷம் மாதிரி கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். something is God is doing. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை இந்த ஆண்டவராகிய இயேசுவை நான் யாரும் தெரிஞ்சதில்லை, இவர் ஒரு கிறிஸ்தவங்களுக்கு தெய்வம் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நீங்க சொல்லி பாருங்க, இவர் கிறிஸ்தவங்களுக்காக மரிக்கலங்க. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்களுக்காக மரிக்கல, முழு மனுக்குலத்துக்காக மரித்தார்.
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல என்னன்றது பார்க்கறதுக்கு வந்திருந்தீங்கன்னா, நீங்க இந்த இயேசுவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நீர் என் ஆண்டவர்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. the next minute ஒரு உலகம் தரக்கூடாத சமாதானம் உங்களை நிரப்புவதை பார்ப்பீர்கள். ஒரு சரீரத்தில் நீங்க வியாதியோட வந்திருந்தீங்கன்னா, the next minute you will be healed. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நீங்க சுகத்தை பார்ப்பீர்கள்.